இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க பாரதி, நான் உங்களுக்கு செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஆதித்யா உயிருக்கு முன்னாடி வேற எதுவும் பெருசா தெரியாது. எனக்கு அவன் உயிர் தான் முக்கியம். பாரதி, நான் ஒரு வீடு பார்த்து தரேன், நீங்க எல்லாரும் அங்க இருங்க. அடிக்கடி நான் வந்து ஆதித்யாவை பார்த்துக்கிறேன். அவனை எப்போ செக்கப் கூட்டிட்டு போறதா இருந்தாலும் நான் வந்து கூட்டிட்டு போறேன். அவனுக்கு என்ன தேவையோ அதை நானே செஞ்சுக்கிறேன். எதுக்கு திரும்பவும் பாரதி எல்லாரும் தப்பா பேசி அவங்க திரும்பவும் ரோடோட அலையிறதுக்கா? இல்ல, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா ஆதி? திரும்பவும் நீ ஹெல்ப் பண்றத பார்த்து இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் உங்களை பார்த்து பெருமைப்படுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. நீ அடிக்கடி பாரதி வீட்டுக்கெல்லாம் போனா பாரதி ஒழுக்கம் கெட்டவ, பாரதியோட நடத்தை சரியில்லைன்னு அப்படி இப்படின்னு அவங்களதான் தப்பா பேசுவாங்க. மித்ரா, எனக்கு ஊர் என்ன பேசுறதுங்கிறது முக்கியம் இல்ல. ஆதித்யா உயிர் தான் எனக்கு முக்கியம். இல்ல, நான் சொல்றது உனக்கு சுத்தமா புரியலையா? மித்ரா, எனக்கு எல்லாம் புரியுது. இந்த விஷயத்துல நான் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். அது நீயா இருந்தாலும் சரி, பாரதியா இருந்தாலும் சரி. நான் இப்படி சொல்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாலும் அது தப்பாதான் சார் தெரியும். எல்லா தப்பும் என் மேலதான் சார். நீங்க மித்ரா மேடத்தை கூட்டிட்டு அமெரிக்கா கிளம்புங்க. என்ன பாரதி, நீங்க ஆதிதான் எதுவுமே புரியாம பேசுறானா? நீங்களும் அவனுக்கு மேல இருக்கீங்க. நீங்க தனியா ஒரு வீட்டுல இருக்கும்போது ஆதி இல்ல, வேற எந்த ஆம்பளை வந்துட்டு போனாலும் இந்த ஊர் தப்பாதான் பேசும். நீங்க வேற எங்கேயும் எல்லாம் தங்க வேண்டாம், எங்க வீட்லயே வந்து தங்கிக்கோங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க வேற ஒரு வீட்ல இருக்கிறதாலதான் ஆதி உங்களை பார்க்க அடிக்கடி வராரு. இதுவே நீங்க எங்க கூடவே இருந்துட்டா ஆதித்யாவும் உங்க கூடவே தான் இருக்க போறான். அப்புறம் யாரும் உங்களை எதுவும் பேச மாட்டாங்க. மித்ரா, நீ எப்படி? மித்ரா, ரொம்ப தேங்க்ஸ். ஏய், என்ன ஆதி, மித்ராவுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் யாரோ ஒருத்தியா? உங்க ஃபியூச்சர் ஒய்ஃப் ஆதி. நீங்க பாரதிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது மித்ரா அப்படி நினைக்க மாட்டாளா? எப்பவுமே மித்ரா எடுக்கிற முடிவு கரெக்டா தான் இருக்கும். இந்த விஷயத்திலையும் அவ கரெக்டா தான் முடிவெடுத்திருக்கா. ஆதித்யாவுக்கு ஆபரேஷன் முடியற வரைக்கும் இவங்க எல்லாரும் நம்ம வீட்லயே இருக்கட்டும் ஆதி. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல மேடம். ஐயோ பாரதி, இதெல்லாம் ஒரு விஷயமா? இன்னும் உங்களுக்கு நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாருங்க. அடியே பாரதி, நானும் ஆதியும் நிம்மதியா போய் அமெரிக்காவுல வாழலான்னு நினைச்சு கிளம்புனா எல்லாத்தையும் மகன் கெடுத்துட்டான்ல. இத நான் அவ்வளோ ஈஸியா விட மாட்டேன்டி. அதுக்குதான் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன். இதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்ன பாடுபட போறன்னு பாரு. இனிமே உன் வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது. உன்னால இனிமே நிம்மதியாவே இருக்க முடியாது. உன் உதட்டுல சின்னதா ஒரு சிரிப்பு எட்டி பார்த்தாலும் உன் கண்ணுல இருந்து ரத்தமே வரும். வர வெப்ப. இது வரைக்கும் மித்ரா ஆடினது ஆட்டம் இல்லடி, இதுக்கப்புறம் ஆட போறேன் பாரு, அது தாண்டி உண்மையான ஆட்டம். நீயும் அத பாப்படி. இட்ஸ் ஓகே, இனிமே நல்லதாவே நடக்கும்.
என்ன மித்ரா இப்படி நடிக்கிற? நானே ஒரு நிமிஷம் உன்னை பார்க்கும்போது நீ மாறிட்டியோன்னு நினைச்சிட்டேன். பின்ன என்னன்னா இந்நேரம் நானும் அதையும் ஃபிளைட்ல பறந்துகிட்டு இருந்திருப்போம். விடியறதுக்குள்ள அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆயிருப்போம். அதுக்குள்ள பாரதியும் அவ பையனும் சேர்ந்து கெடுத்துட்டாங்க. அதுக்கு இனிமே மேடம் என்னெல்லாம் அனுபவிக்க போறாங்கன்னு மட்டும் பாரு. இந்த பாரதி வாழ்க்கையில இனிமே சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஆதி அவளையும் அவ ஆதியையும் வேண்டவே வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவேன். ஆதி வாழ்க்கையில மட்டும் இல்ல, வாயில இருந்து கூட பாரதின்னு உச்சரிக்க முடியாத அளவுக்கு பண்றனா இல்லையான்னு பாரு. பாரதி மேடம், உன்னோட அழிவு இந்த நிமிஷத்திலிருந்து ஆரம்பம். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், ஆனா நீங்க பொய் சொல்லக்கூடாது. என்னடா? உங்களுக்கு ஏன் என்ன இவ்வளவு பிடிச்சிருக்கு? டேய், இந்த கேள்வியை நீ எத்தனை தடவை தான் கேட்ப? சொல்லுங்க அங்கிள். நீ எத்தனை தடவை கேட்டாலும் பதில் ஒண்ணுதான். என் அம்மா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சாமி கிட்ட போயிட்டாங்க. அப்போல இருந்தே எனக்கு ஏதோ மிஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கும். ஆனா என்னமோ தெரியலடா, எனக்கு நீயும் தமிழும் கூட இருக்கும்போது எனக்கு என் அம்மா கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அதனாலதான் அந்த ராஸ்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அங்கிள், நானும் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது என்ன சாவி? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட்ல நான் நிறைய விஷயத்த மறந்துட்டேன். மறந்துட்டீங்கன்னா எதனால? உங்க தலையில அடிபட்டுருச்சா? அடிதான், ஆனா தலையில இல்ல, மனசுல. அந்த அந்த அடி கொடுத்த வலியை மறக்கிறதுக்காக தேவையில்லாத நிறைய விஷயங்களை நான் மறந்துட்டேன். சரி, அதுக்கும் இந்த சாவிக்கும் என்ன சம்மதம்? இந்த சாவிக்கும் நான் மறந்த விஷயங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு.